ஆஸ் அ மிடில் கிளாஸா இருக்கக்கூடிய நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம்ஸ் இருக்கு. என்ன ட்ரீம் அப்படின்னா, நம்ம மந்த்லி வரக்கூடிய இன்கம் நம்ம எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சேவ் பண்றதில்ல. சம் சிச்சுவேஷனால நம்மளால சேவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அது எப்ப நம்மளுக்கு ரியலைஸ் ஆகுது அப்படின்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஏதாவது ஃபேஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படி இல்லையா, ஸ்கூல் ஃபீஸோ சம்திங் ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது நம்ம ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஒருத்தர் போய் கடன் கேட்கும்போது நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. ஏன் நமக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும்போது நம்மளால சேவ் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பல பேருக்கு தெரியாத ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்கு. அது பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சைடுல இருந்து நம்மளுக்கு பண்றாங்க. என்னங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஆர்டிங்கிறது ரெக்கரிங் டெபாசிட். இந்த ஸ்கீம் யாரெல்லாம் வந்துட்டு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க இண்டிவிஜுவலாவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்க ஆஃபர் பண்ணலாம். கிட்ட இருக்காங்க, பிலோ 18 இயர்ஸா இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பேரண்ட்ஸோட டிபெண்டன்ட்டோ இல்ல கார்டியனோட டிபெண்டன்ட்டோ நீங்க இந்த ஸ்கீமை வந்துட்டு ஆஃபர் பண்ணலாம். அந்த ஸ்கீம்னால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மினிமம் ரூ. 100 இருந்து மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு முடியுதோ மந்த்லி நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்கீமோட டூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 6 மந்த்ல இருந்து மேக்ஸிமம் 5 to 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்க சேவ் பண்ணலாம். ஆல்சோ இந்த ஸ்கீம்ல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க சேவ் பண்ற அமௌண்ட் கூட பிளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா பேங்க் சைடுல இருந்து 6 to 6.7% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. இன்கேஸ் நடுவுலயே நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா, இந்த ஸ்கீம்லயே ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அப் டு 90% வரைக்கும் நீங்க அட்வான்ஸா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்னால எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நமக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட்டாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சேவிங் ஹேபிட் இன்க்ரீஸ் ஆகும். இன் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எஜுகேஷனுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஸ்கீமை நீங்க ஆஃபர் பண்றதுக்கு முன்னாடி எய்தர் அது பேங்கோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸோ அது என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஈச் பேங்குக்குமே வந்துட்டு உங்களுக்கு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேரி ஆகும். இந்த ஸ்கீம் எத்தனை யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே ஏ4 கமெண்ட் பண்ணுங்க.